நான் தப்பிக்கல இப்பதான் வசமா மாட்டிக்கிட்டேன். அடி நில்லு. மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போறேன். அவ என்ன தேடிதான் வருவா. முதல்ல இங்க இருந்து நான் கிளம்புறேன். வாங்க அங்கிள், இனிமே நீங்களா நானானு பொறுமையா பாத்துக்கலாம். என்ன அங்கிள், ஜாலியா இருந்ததா? பையன் பையன் பையன், ஒரு சின்ன பையனை கூட உன்னால சமாளிக்க முடியலன்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல? முதல்ல போ, அந்த பையனை கொண்டு வா. அதுவும் அமைதியா, யாருக்கும் தெரியாம. அந்த பையன் இருக்கிற வரைக்கும் என்னால எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய முடியாது. யாருக்கும் தெரியாம அந்த பையனை கொண்டு வா. அவரை பார்த்தா மனுஷன் மாதிரி தான் இருக்கு, ஆனா அவரோட ரெக்க பல்லு எல்லாமே உண்மைதான். ஒரு வவ்வால் எப்படி மனுஷனா மாறும்? இல்ல அவரை அப்படி மாத்திருக்காங்களா? யாருக்காக மாத்திருப்பாங்க? முதல்ல நாம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் இவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. அவன் தான் ஒவ்வொரு தடவையும் யாரையாவது தூக்கிட்டு வான்னு இவன் கிட்ட சொல்றான்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகமே இல்ல. சிவா, உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் உன்னை தூக்க போறேன். ஆதி, யுடி, நீங்க உடனே லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணுங்க. நான் ரேவாவை ஃபாலோ பண்றேன். ஓகே சிவா. லட்டு சிங் சார், அந்த வவால் பையன் ரேவா. சிவா! முட்டாள், புளிய புடிச்சிட்டு வாடானா எலிய புடிச்சிட்டு வந்திருக்க. அந்த பையனை போய் புடிச்சிட்டு வாடானா இந்த பொண்ணை போய் புடிச்சிட்டு வந்திருக்கிய. உனக்கு அறிவில்ல? பாஸ், இவளோட ஃப்ரெண்டு தான் அவ. இந்த பொண்ணை காப்பாத்த பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் பாஸ். தட்ஸ் குட், வெரி வெரி குட். ஏய் சின்ன பாப்பா, உங்க ஃப்ரெண்ட பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. நான் யாரு, என்ன பண்ண போறேன்றத உன் ஃப்ரெண்ட வச்சு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா சிவா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கூட டைம் இருக்கு. ஒழுங்கா என்ன போக விடு. அப்படி போக விடல, சிவா உங்க எல்லார் கதையும் முடிச்சிருவான். வா, வெரி குட். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, இவ்வளவு அழகான டயலாக் எல்லாம் பேசின உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆசைப்படுறமா? அது கிஃப்ட் கிடைச்சதோ நீயும் இவனை மாதிரி நல்லா பறக்க முடியும். பாஸ், இதுதான் அந்த பையன். சின்ன பையா, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான வவ்வால் மனுஷனா மாத்த போறேன். பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சுக்ராந்த்? முதல்ல அவனை புடி, அவன் அதுல போட்டு அடைச்சு வை. போ. இறங்கு, இல்ல இறங்கு சொல்றல, இறங்கு.
லட்டு சிங் சார், அருவி பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. ஏ கான்ஸ்டபிள், அந்த பக்கமா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை ஜாலியா ரைட் சுத்த வைக்கிறதுக்காக உன்னை நான் ஒண்ணு கூட்டிட்டு வரல. அவனை முதல்ல கீழே இறக்க விடு. தேங்க்யூ அங்கிள். என்ன விடுன்னு சொல்றல. சாரி பாஸ். அட ஏன்டா என்ன மேல இருந்து கீழே போட்ட? கீழே வந்து பொறுமையா இறக்கி விட்டு இருக்கலாம்ல. வேண்டாம் வேண்டாம், அதை வச்சுதான் நான் ஹியூமன் ஆயிட்ட பண்ணணும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நிறுத்து. அந்த விக்கெட் காலி. இப்ப சார் நீங்க என்ன பண்ண போறீங்க? சரண்டர் ஆக போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா? ஏய் சாரி சாரி பாஸ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி. டைம் ப்ளீஸ். எனக்கு வெயிட்டிஸ். இங்க பாருங்க, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பையனை தான் அடிக்கிறோம். என்னெல்லாம் அடிக்க கூடாது. சொன்னது புரிஞ்சது இல்ல? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். கம் ஆன் கம் ஆன். ரேவா, எதுக்கு பண்ண? Hands up, everyone. இந்த பையன் எங்க மொத்த பிளானையும் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டாயா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா சிவா என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாரும் hands up. மரியாதையா என் கூட ஜெயிலுக்கு வாங்கடா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்ரான மனுஷனா மாத்தி ஆகணும். ஆனா எனக்கு தெரிஞ்சதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல. தேங்க்யூ சிவா. நீ மோசமான பையன் நடிச்சாரோ, ரொம்ப நல்ல பையன். நான் உனக்கு இவ்வளவு கெட்டது பண்ணியும் நீ எனக்கு நல்லதை மட்டுமே யோசிச்சிருக்க சிவா. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா இவன் சரியாயிடுவான். சரி சரி, டைம் எடுத்துக்க. இவனை சரி பண்ணிட்டு என் கூட ஜெயிலுக்கு வந்துரு. தேங்க்யூ சிவா, யூ ஆர் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். என்ன, நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த சிவா முந்திக்கிட்டான். நான் மட்டும் முன்னாடியே வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அடிச்சு காலி பண்ணிருப்பேன். என்ன பண்றது, எனக்கு கோவம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிவா, நீங்களா இங்கே இருங்க. நான் இவனை கொண்டு போய் மறுபடியும் தென்னை மரத்து மேல உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். வேணாம்.
ஆ